கரெக்டா வந்துட்டோம். சேட்டை பாத்தீங்களா, சமாளிக்கிறானா? ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடி வர? தலை தெரிச்சா ஓடி வர முடியாது, கீழே விழுந்துருவாங்க. 5:32 6 எங்க அப்பா ஜாகிங் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாம் தெரியும்டா, உங்க அம்மா சொன்னாங்க. உனக்கு பேய் ஜாஸ்தியாமே. கண்ணம்மா சொல்லிட்டியா? அது ஓகே, நீ எதுக்கு வந்திருக்கீங்க? என்னடா இப்படி கேட்டுட்ட? என் பேரன் கல்யாணம் கூப்பிடறதுக்கு வந்திருக்கேன். பேரனு கல்யாணமாமா? அத தாண்டா பேசிட்டு இருக்கேன். உன் பையன் இப்படி பயப்படுறானே, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க ஒரு சின்ன தாயத்து கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். சின்னதாவா? கணேசா, அத கொஞ்சம் காட்டிடு. ஐயோ, கிலோ கணக்குல தாயத்து கட்டி இருக்கானே. இது கொஞ்சம் தான், உள்ள நிறைய பாக்குறியா? வேணாம். உன் பையனுக்கு இன்னும் குழந்தை போல. அம்மா வாமா. எங்கடா கூப்பிடுற? லைட் போடுமா, இருட்டா இருக்கு. உன்னோட தொல்லையா போச்சு. சாம்பார் போடு. போடுறேன். கொலஸ்ட்ரால். டேய் ஏண்டா குடுறா. நான் இப்ப தரேன், இந்த வயசுல சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக். வேணாம், நீயே சாப்பிடு. ஏய், உங்க அப்பா வந்துட்டாரு போல் இருக்கு, போய் கதவை தர. ஏன் மணி 10 ஆனா என்ன? தனியா நான் போய் தரமாப்ப. ஏன் வேணும்னா தர, ஹார்ட் அட்டாக் வரும். எதையோ சொல்லி பயமுறுத்திட்டு அப்புறம் சாப்பிடு. இன்னைக்கு வராது, நாளைக்கு வரும். ஒண்ணு வேணாம் போ. யாரு? பாட்டி, கதவு தட்டுன சத்தம் உனக்கும் கேட்டுச்சு இல்ல? கேட்டுது. அப்ப அம்மா யாரும் இல்லைன்னு வெளியே போறான். வேற ஏதாச்சும் சத்தமா இருக்கு? வேற என்ன சத்தம் பாட்டி? பயமா இருக்கா? பயம் இல்ல, நீ பக்கத்துல தானே இருப்ப. சரி சரி. சிக்கன் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லையா? சிக்கன்ல கொலஸ்ட்ரால் இல்ல, நீ சாப்பிடலாம். நீ பக்கத்துல தானே இருப்ப. பக்கத்துல தான் இருப்பேன். ஏன்டா நான் கத்துறேன்? எதுக்கு நீ வெளியே போயிட்டு வர? சீக்கிரம் உள்ள வா. அம்மா காத்தாதடா. போவாதம்மா, வந்துருமா. பாத்துட்டு வரேன். வேணாமா. பயமுறுத்துறீங்க? ஏற்கனவே இப்படி பயமுறுத்தி தான் ஒருத்தன் 6 மணிக்கு மேல வெளியிலே போக மாட்டேங்கிறான். 6 மணி ஆச்சுன்னா ஒருத்தன் வெளியே போக மாட்டேன்றானா அவளை கட்டுப்பாடோட வளர்த்துருக்கேன்டி. இந்த காலத்து பசங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு, பாருக்கு போயிட்டு, டிஸ்கோத்தேக்கு போயிட்டு, காலங்காத்தால மப்பு மந்தாரத்தோட வீட்டுக்கு வரானுங்க. ஆனா என் புள்ளைய பாத்தியா, 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன்றான். அவளை கண்டிப்போட வளர்த்துருக்கேன். ஐயா, நல்லா வளர்த்துனீங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு? அதுதானே இத பார். என்னது? கலை நயத்தோட வீடு, ஒரு எஃபெக்டோட காட்டு. நல்ல காலை நய. ஐயா, ஏண்டி என்ன முதல் பார்த்ததுல இருந்து இந்த படத்தை பாக்குற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஐயன்றியா? அது என்ன? அதெல்லாம் ஒரு இதுக்குத்தான். அப்படியா? ஐயா பாரு, அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பாட்டியோட என்ன பண்ற? ஏன்டா பயந்து போய் பாட்டியை கட்டி பிடிச்சிருக்கிற? நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், அதுதான் பயத்துல என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பாட்டி விடு பாட்டியா. இந்த வீட்டை பார். என்ன எவ்வளவு பெரிய வீடு? டேய், உனக்கு எல்லாத்துக்கும் பயண்டா. 6 மணிக்கு மேல எங்களை பார்த்தாவே பயப்படுவ. வாடா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். கண்ணா, என்ன ரொம்ப பயமா இருக்குடா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐயோ, ஒரே ஒரு தாயத்து கொடுத்துட்டு போடா. பயமா இருக்கா? ஆமா. ரொம்ப பயமா இருக்கா? பயந்துட்ட பாத்தியா? அம்மா, என்ன தனியா விட்டு போயினாங்களா? ஐயோ, முழு ஆட்டோவும் முழுசா மாதிரி சவுண்ட் கொடுக்கறத பாரு. மனுஷன் கொரட்டை விடுற மாதிரியா இருக்கு, பெய்யெல்லாம் சேர்ந்து டூர் பாடுற மாதிரியே இருக்கு. கிழவிக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி, தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சம் அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒருவேளை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ, என்னடோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா, என்ன மா, என்னடா? பாத்ரூம் போகணுமா? வந்தா போயிட்டு வாடா. புதுசா சொல்றேன், நான் தனியா போறதுக்கு பயப்படுவேன்னு தெரியும்ல. போலாம். நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். சும்மா தலையை சொல்ல, ஒன்னும் பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் சேர்ந்து பயமுறுத்துறீங்க. புருஷனை பாரு.
லாரி முழுகின மாதிரி சத்தம் போடுது. அப்புறம் உள்ள அம்மா, இங்கதானே இருக்க? இங்க தாண்டா இருக்கேன். ஐயோ அம்மா, இங்க நிக்கிறது உள்ள வந்து நிக்கலாம்மா. ஏன்டா என்ன இப்படி படுத்துற? போடா. சரி. அம்மா, இங்கதானே இருக்க? ஆமாடா. சும்மா நிக்கிறது, ஏதாவது பேசுமா. ஏன்டா பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன பட்டி பண்றமாடா நடக்குது? போடா. சரி, அதான் பாட்டாவது பாடுமா. அப்பா நானே நீ தாயா இல்ல பேயா? நீ ஒண்ணும் வரவனா, நானே வந்துட்டேன். என்ன பேய் பாடலாம் பாடுற நீ? ஏன்டா ஏன்டா என்ன இப்படி கொல்றவா? இரு உனக்கு பார்த்தாலும் யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ராத்திரியில தூங்காம என்ன இம்சை பண்ற. வாயை மூடிட்டு ஒழுங்க படுக்கிறவா. இது போட்டா தைரியம் வருமா? வாடா. என்னதான் பட்ட போட்டாலும் தூக்கம் வராது. யாராவது முழிச்சிட்டு இருக்கணும். யாரு எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்பி வேண்டியதுதான். ஐயோ பாட்டி! ஐயோ, கருப்பா ஏதோ நடந்து போகுது. ஆமா. ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுடா. தூக்கம் வராதா? வராதுடா. வராதுல்ல? அதான் எனக்கு. ஐயோ என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கண்ணா டேய், கண்ணா டேய், எனக்கு இன்னொரு தாயத்தை எடுத்து கொடுடா. ஐயோ வச்சுக்கோ. கணேசனா? அண்ணே, என்னையும் அவ்வளவா தெரியாது. எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஷாலினி, இவரு. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு அங்கிள். சார், என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது. என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட். வந்தாச்சு. Thank you அங்கிள். வாங்க சார், அப்பா வீட்டுல. அப்பா, இவரு. கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன். சார், உங்களுக்கு என்னையும் தெரியாது. நிறுத்து. என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும்னு கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார். எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. நேத்து ஒரு ஜோக் சொல்லல, பசுமாடு ஜோக். அது என்னது? பசுமாடு பாத்தீங்க? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? கணேஷ், உனக்கு இவரு தெரியுமா? தெரியும். எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் சார், வேலைக்கிழமை ராகவேந்திர சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சிச்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுல தான். நம்ம வீட்டுல நீ சொல்ற? அட வா. ஆமா, இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் சம்மந்தம் பண்ணணும் தான் சார். சம்பந்தமா? சார், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். பரவாயில்ல பண்ணு. ஏன் பண்ணியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன்னு தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். என்ன உட்காருங்க பொறுமை? சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன் சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுனது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ரேகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டின்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து. இந்த 2 குழந்தையும் அனாதையா நிக்குது. இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் மாதிரி நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க 2 பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க 2 பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம்? சார் சார் கல்யாணம். உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா, நல்ல குடும்பமானு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார். அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார். டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பாவா? அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இது இஷ்டம் கிடையாது. இங்க திடுத்து நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேட்பேன்? Get out! நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணு லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டிச்சவராக்கி நடுத்தருவிலே நிறுத்துறேன்னு சொல்றாரு. இல்லையே, எவ்வளவு டீசென்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு வேற ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட் பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவா?
என்ன மாப்பிள எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லி மாமா நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன காலில் விழுந்துடுறேன். அங்க ஆண்டி ஆசீர்வாதம் மனசுல இருந்தா போதும் உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க, உங்க பொண்ணு மட்டும் பக்கத்திலே வர மாட்டா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. பை மாம், பை டாட். ஆண்டி போறோம். அப்பா யார் இவரு? இவரா உன்னோட லவ்வர்மா? ஏ லவரா? யா எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? இதை நான் சொல்றேன். சரியான் உங்களை நான் 3 இயர்ஸா லவ் பண்றேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர் இங்க வா. ஏய் சீக்கிரட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தானமா, அப்பா அம்மா ஏய் மிஸ்டர் சீக்ரெட் இல்ல, கிட்ட வா. கிஸ் பண்ண போறோம்ல. இந்த black இந்த white லவ் பண்ணாது. ஓ ஓகே ஆ பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்பிள. சார் நான் ஃபீல் பண்ணல சார். உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். சரி. நான் எதுக்கு ஃபீல் சரி. பண்றேன்? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணு நான் லவ் பண்ணேன், அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா, என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போட்டுருவாங்க. போடாம இருக்குன்னா நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர். எல்லாத்தையும் டிஃபரெண்டாவே பண்றீங்க. எடுத்து போடுங்களேன். பேனா பேனா இங்க 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 இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. போதும் கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனாவை கூட அத கையில. ஐயோ அப்ப நானு வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அதை நான் சொல்லணும். வீக்னஸா? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். அந்த சரி அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்களாவது பரவாயில்ல. இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பும் மந்தாரமா இருட்டுனாப்புல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு ஏன் பாத்ரூம் போறதுக்கு மாமா மாப்பிள மாமா இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் விடு. பாத்ரூம் அது எதுக்கு இப்போ? சரி ஓகே, நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு டேட் பாயிட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. Bye. ஆல் தி பெஸ்ட். Thank you. தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. அதுக்கு நீயே இவ்வளவு வைக்கப்படுற? தோசை கீசை போடு. தனியா உட்கார வச்சிட்டாங்க. எந்த பக்கம் எது வந்து நிக்க போகுது தெரியல. சூப்பர். உட்கார் உட்கார் உட்கார். அம்மா தனியா உட்கார வச்சிட்டாங்க. மூச்சம் வரல, பேச்சம் வரல. ஏய் பேய்னா பேய் இல்ல, உனக்கு பேய்னா பயம்னு அப்பா அம்மா சொன்னாங்க. அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு வைக்கிறாங்க? டேல வச்சுதான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கல்ல. என்ன டவுட் இதெல்லாம்? இன்னொரு டவுட், மல்லிப்பூலாம் எதுக்கு வைக்கிறாங்க? ரோஜா பூவிலே ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் பண்ணலாம்ல. எதுக்கு? இல்ல மல்லிப்பூனா பேய்க்கு பிசாசுக்கு மோகினிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிடிச்சது இங்க வச்சு அதுக்கு வந்து நம்மள இங்க டிஸ்டர்ப் பண்ணோம்ல. எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, லைட் ஆஃப் பண்ணலாம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ண கூடாது. ஏய் இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் பா. உனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட், எனக்கு ஃபர்ஸ்ட் லைட், அதுக்கப்புறம் தான் எல்லாம். லைட் போட்டுக்கிட்டு அதெல்லாம் எப்படி? லைட் போடாம அதெல்லாம் எப்படியோ, லைட் போட்டுனா அதெல்லாம் அப்படியே தான். ஆமா. இப்போ உனக்கு பயம் போணும் அவ்வளவுதானே? நான் லைட் ஆஃப் நான் லைட் ஆஃப் பண்றேன். நீ கண்ணு மூடி என்ன கட்டி பிடிச்சுக்கோ, பயம் போயிடும். போயிடுமா? கண்ணு மூடு, கட்டி பிடிச்சுக்கோ. பயம் போயிடுச்சுல்ல?
கணேசா, ஆ. நான் பார்த்த புது பங்களா எப்படி இருக்குது? இது புது பங்களா இல்ல பூத் பங்களா. ஆரம்பிச்சுட்டா ஐயா. ஏய், அவன் ஒரு குழந்தை மாதிரிடி. மாமா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கலைநயத்தோடு தான் அவன் பார்ப்பேன். வணக்கம் சார். வணக்கம். ஐயோ குட்டி சாத்தாம்பா, பகல் குட்டி சாத்தாம்பா இவன். டீச்சர் இல்லடா, இந்த வீட்டு குர்காடா 17 வருஷமா இருக்கிறான். சிக்கன் 65 மசாலாவை கோழிக்கு பூசுறான், கொண்டைக்கு பூசிட்டு வந்து நிக்கிறான். நேட்டி விட்டு நேபாள். இவன் நேபாள்ல இருந்து வந்த மாதிரி இல்ல, சுடுகாட்டுல இருந்து நேரா வந்த மாதிரி உனக்கு இருக்கு. மைசூர் மகாராஜாவே எழுந்து வந்தா கூட மயானத்துல இருந்து வந்த மாதிரி ஆமா தான் ஆமா, தெரியும். எனக்கு அப்படிதான். அவன் பேயா இல்ல மனுஷனான்னு பாக்கணும். காலேஜ் காமிக்க சொல்லுங்க. ஏய், காலை போதிச்சா வச்சுக்கிற தூக்கி கேட்டேன்டா. ஆமா, கை காமி. மனுஷன்னா குழந்தை பயப்படுறான்ல, ஓரமா கேட்டு போய் போ. நீ வாக்கண்ணு. ஏய் எனக்கும் கால் இருக்கான்னு பாக்குறியா? கழுத்துல தாலி கட்டும் போது கால் சைஸ பாத்துட்டு உள்ள போய் பாத்துக்கலாம். வெளி அழகெல்லாம் பாத்தீங்கல்ல, உள்ள அழக பாருங்க, பிரமிச்சிருவீங்க. வணக்கம். இதியா இருப்பான். இந்த வீட்டு ஓனர் எம்எல்ஏ இருக்கிறாரு, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். அவங்களும் அவங்க பொண்ணு இங்க தங்கி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா கூட அவங்க வந்து செய்வாங்க. இந்த வீட்டுல எல்லாம் வித்தியாசமா இருக்காங்கப்பா. இந்த வீட்டை விட்டு போயிடலாமாப்பா? ஏய், உள்ள போடா. என்னங்க சத்தம்? மாமா அது ஒண்ணு இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அதுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும், அதான் இப்படி கத்து. ஐயா வர வர உங்க புள்ள பகல்லே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இது பேய் மாதிரி கத்தனா அவன் என்ன பண்ணுவான், அதான் பயந்து ஓடுறான். சரி போதும், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. உங்க பொண்ணு நல்லா இருக்கா, உள்ள வாங்க. என்னது உள்ள வருதா? ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அது என்னன்னு டீடைலா கேட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன். கேட்டாச்சு, அவங்க பொண்ணுக்கு வயிற்று வலியா, அதனால தான் அவ கத்துறா. வயிறு வலியா? வயிறு வலினா அம்மா அப்பான்னு கத்துவாங்க. ஐயோ இங்க வா அப்படின்னு கத்துவாங்க. நான் சொன்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நான் சொன்ன கூட நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நம்புறேன். அந்த ஏரியால தான் நீ பயந்தவனு எல்லாருக்கும் தெரியும். இங்கேயும் அது தெரிய வேண்டாம். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். நீ அசிங்கப்படாத. யாருக்கு பயம்? எல்லாம் பயமே இல்ல, நான் ரொம்ப தைரியசாலி. ஆமா, அந்த பொண்ணு நிஜமா வயிறு வலி தானே? ஆமா. அப்போ ஓகே, சலாம் வா பாத்துக்கலாம். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. உங்க பையனுக்கு பேய்னா பயமா? நாங்க இருந்த ஏரியாவுல எங்க பையன் தான் பேயே ஓட்டுவான். நீங்க வாங்க. பேய ஓட்டுவானா? பளிச்சுன்னு ஒரு வரண்டா வந்து பாரு. இதாண்டா மேல் ஹாலு, இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம், ரெண்டு ஏசி பண்ணி இருக்குது. இப்பயே போய் பாத்துக்கோ எந்த ரூம் வேணும்னு. அப்புறம் இதுல பேய் இருக்குது, அதுல பிசாசு இருக்குன்னு தொல்லை பண்ண கொன்னுடுவாமா. நான் செக் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டான் 1000 ஆராய்ச்சி, போய் பண்ணு போ. ஏய், காலி கதவுல காதை வச்சு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன? இந்த ரூம்ல தான் சாமி இருக்கு, அந்த ரூம்ல பேய் இருக்கு. நீங்க 2 பேர் போங்க. கணேஷ், நம்ம குட்டி எங்க போற? கிட்ட வா. அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் என்ன ஒரு நிமிஷம். அவசரப்படாதீங்க. ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பே இவோ. என்னது இது? நீங்க பயப்படாம இருக்கிறதுக்கு சுவாமி டாலர். ஆஞ்சநேய சாமியா? அப்ப இதெல்லாம் தெருவுரத்துல இருக்காங்கல்ல போலீஸ் சாமியாருங்க, அவங்க கொடுத்த டூப்ளிகேட் ஆயிட்டா இருக்கும். அப்படின்ற? ஆமா. அப்ப இது எனக்கு வேணாம். இது ஆஞ்சநேய சுவாமி கோயில்ல அவர் பாதத்துல ஒரு வாரம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து பவர்ஃபுல் டாலர். இங்க பாருங்க, நாகுலோன்னு போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம்,
இத போட்டுக்கிட்டா என் கிட்டே வரக்கூடாது. என்னது கிட்ட வரக்கூடாதா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு நாள் தானா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானா? ஒரு நாள் போடி. அவசரத்துக்கு தண்ணி குடிக்கலாம்னா மேல் ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைக்க மாட்டாங்களே, இதுக்காக லோன்னு கீழே போனோம். சரியான இம்சிங்கப்பா. தண்ணி குடிக்கலான்னு வந்தாங்க. தண்ணியை மேல் ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டி தானே, 7 கோட்டை இங்கே வச்சுங்க. எங்க குடிச்சா காசுக்குதாங்க? நீங்க தண்ணி குடிக்க ஏங்க நீங்க எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. நான் எதையும் பார்த்து பயப்படலையே. இல்லையே, பேய் அரைஞ்ச மாதிரி. எது பேகின்னு சொல்லிட்டு இருக்க? பொடி. என்னாச்சு இவருக்கு? இந்த வீட்டுல ஏதோ ஒன்று இருக்கு. இல்ல, நம்ம நிழலை பார்த்து நாமே பயப்படுறோம், அவ்வளவுதான். ஏங்க பேய் மாதிரி கத்துறீங்க? ராத்திரியில தண்ணி கூட குடிக்க விடாம ஒன்னையா போச்சு. எதையோ பார்த்து நீங்க பயந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா. எதை பார்த்து நான் பயப்படலையா? கணேசா, உங்க அப்பா எதையோ பார்த்து பயந்து. எதை பார்த்து பயந்தாரு? எதை பார்த்து நான் பயப்படலாம்? அப்படி ஏதாவது வந்தா ரூம் சொல்லி சொல்லி அனுப்பு. எப்பா போடா. உள்ள வந்து சரி வாங்க, நீ உள்ள போய். ஏன் ஏன் தேடுறீங்க? ஏமா கை சுற்று போது ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன இந்த கிழமை ஒரு டைப் போடுது? தனியா இல்ல, என்ன ரூம்ல விட்டு கீழே என்ன பண்றீங்க? கணேசா, குளிக்காம கொள்ளாம வெடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, உனக்கு என்ன தூக்கமே தெரியலையா? ஏய், குழந்தைய கொஞ்சம் தூங்க விடுறே. இன்னும் 6 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். அதுக்கப்புறமா காலங்காத்தால இருந்து அவன் தான் வேலைக்கு ஓட போறான். அதுல இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவன். ஆமால, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாலர் போட்டா. ஆமையா, அவ ஏதோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். நான் சீக்கிரமா போய் ரெடியாகு. செல்லாம் காஃபி எடுத்துடுவான். ஏமா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? யாருன்னு தெரியாது. 15 வருஷமா இங்கேதான் இருக்கு. காஃபி. ஐயோ, சூடு சூடு காஃபி. இந்த கணேசன் தான் பயந்தாங்குழி பையன். முதல்ல அவன் ரூம்ல தான் காட்டணும். என்னாச்சு? அது நீ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கற்பூரத்தை ஏத்தி இருக்கணும். ஐயா, ஏற்கனவே ஃபேன் ஓடாம தான இருக்கு. ஐயோ, காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா வந்து பாருங்கப்பா என்னாச்சுன்னு. வாப்பா போய் பாருங்க. ஏய் குருட்டு முண்டா, ஃபேன் தான் நல்லா சுத்துது. அங்க சுத்துது.
முதல்ல கண்ணு டெஸ்ட் பண்ணு. நம்மள பயங்காட்டுவாளுங்க போல இருக்குது. அம்மா, நான் நல்லா பயந்தவனு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் அதுவும் ஏன் ரூம்ல ஃபேன் சுத்துது சுத்தல. ஏமா இல்ல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா 4 அடி அடிச்சிரு. ஆமாடா நிஜமாவே நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்க. நீங்க ரெடி உங்க கோயிலுக்கு போனோமா? பயந்தவன் தெரியும். என்னங்கடா இது? எல்லாரும் சேர்ந்து என்ன குருடி ஆக்கிட்டாங்க. ஐயோ டோர் தன்னால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வந்துட்டே இருக்கேன். அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஐயா ராசா மாதிரி இருக்கா ராசா. ஆனா அத நினைச்சாதான் எது நினைச்சா? கற்பூரம் தன்னால. மறுபடியும் நீ அதை பத்தி குழந்தை ஏண்டி பயமுறுத்துற? நீ வாக்கணும் கோயிலுக்கு. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவேன் ஐயோ அப்படின்னு கத்தலான்னு உள்ள ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் வர்றது அதுக்கு தெரியக்கூடாது. நைஸா ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுவேன். எப்படி சூப்பர் ஐடியா? ஐடியா சொல்றானாங்க. ஆரம்பிச்சிட்டா பஞ்சாயத்தை. சரி நாம வெளியே நிப்போம், 1 2 சொல்லுவோம், ஒலிம்பிக்ல குதிக்கிற மாதிரி குதிக்கிட்டோம். வா. ஐயா வாங்க. அந்த கணேஷ் பையன் பேய் ஓட்டுவான்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, இதுதான் நல்ல சமயம். அவனை தூக்கி உள்ள போட்டு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பேயை ஓட்டிட வேண்டியதுதான். சொல்லு 1 2 சொல்லு. 1 1 2 3 3. இந்த பொம்பளை அப்பா நம்ம உள்ள தூக்கி போட்டு கதை சாத்துதான். ஐயோ வீட்டுல யாருமே காணோம். என்ன இது சாமி? நம்ம எதுக்கு பயப்பட? வயிறு வலி தானே உங்களுக்கு? வயிறு வலி பாப்பா உனக்கா தெரியுமா? உங்க அம்மா ஏன் என்ன உள்ள தூக்கி போட்டா? என்ன பேச மாட்டா? ஏய் உனக்கு வயிறு வலின்னு தானே சொன்னாங்க. நான் பேய் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறேன், இந்த பக்கம் திரும்பிதான் உட்கார்ந்திருக்கேன். ஆமா திரும்பிதான் இருக்கேன். இவ்வளவு மயிர் சாப்பிட்டா ஏன்டி உனக்கு வயிறு வலிக்காது? எனக்கு வயிறு வலி இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு பேய்னா பயனு எல்லாம் என்ன பயமுறுத்துறீங்க. இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை, எனக்கு தைரியம். நான் ஒண்ணும் நடிக்கல, சந்திரமுகி பேய். பொய் சொல்ற. சந்திரமுகி பேய் தெலுங்குல தான் பேசும், தமிழ்ல பேசாது. நான் தமிழ்நாடு சந்திரமுகி. இவளை இப்படியே விட்டா நான் தான் ஜோதிகன்னு சொல்லுவா. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருக்கும் பேய் பிடிச்சதுன்னா மோகினி பிடிச்சது, பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் பொம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் சந்திரமுகி சந்திரமுகின்றாங்க. சீ 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 தூ. கலக்கல கலக்கலன்னு பேசிட்டு இருக்க, நடுவில் லக்கல கலக்கலக்கன்ற. அடியாரு இந்த சந்திரமுகியோட லவ்வர். அவர் கூட கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும். சந்திரமுகி ஃபோக் ஆட தெரியாதா? ரொம்ப தான் டக்கா காட்டுற நீ. போற போகல ரஜினியோ கூப்பிடுன்னு சொல்லுவ போல. அவரை கூட கூப்பிடு. 6 கோடி மக்கள் கூப்பிட்டே வரல. அருளூசி நீ கூப்பிட்டா வர போறாரு. வயிற்று வெளில கண்டபடி கத்திட்டு இருக்க. குடும்பத்தோடு கோயிலுக்கு போறேன், போயிட்டு வரும்போது டேப்லெட் வாங்கினா போட்டுக்க, எல்லாம் சரியாயிடும். பாய். பூனை மாதிரி உள்ள வரத பாத்தியா? ஒண்ணு போட்ட ஒண்ணு. என் பொண்ணு வயிற்று வலியில அவஸ்தப்படுறா, டேப்லெட் வாங்கி கொடுப்பான்னு கேட்டா கொடுக்காமையா போயிட்டு போறான். அது எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட? வயிறு வலி இல்லப்பா, பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்குப்பா. என்னக்கா சொல்ற? பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. அதுக்கு எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட? உங்க அம்மா தான் நல்லா பேய் ஓட்டுவேன்னு சொன்னாங்கப்பா. அம்மா சொல்லிருப்பா. பேய் வீட பாக்குறதுக்கு அப்ப, பேய் ஓட்டுன்னு சொல்றதுக்கு அம்மா. நல்ல குடும்பம். ஆமா உனக்கே கை ஊத்துறது. எனக்கும் பேய்னா பயம், ஆனா வெளியே காமிச்சுக்கிறது வந்தா என்னவோ. டெய்லி நீ என்ன பார்த்து வணக்கம் போதெல்லாம் நான் உன்னை பார்த்து பயந்துருந்தேன். பாக்குறதுக்கு தான் பெருசு, உள்ள புஸ். அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எங்க சரி சுக்கராரா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் கம்ப்ளைண்ட். சந்திரமுகி அக்கா, ஐயோ ஃபுட்பால் சந்திரமுகி அம்மா. ஐயோ ஐயோ என்ன சமையாச்சு? உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஒத்து. இந்த வீட வாடகைக்கு பார்த்தாரு என்ன பெத்த அப்ப கந்தசாமி.
நீ மட்டும் இங்க வா. ஏய் முதுகு பின்னாடி ஒளியாத இங்க வா. கூப்பிடுறாரு. போறேன். டேய், என்னடா இது? தொடர்பு கட்ட கலை நயத்தோட வீடு பாக்குறேன், கலை நயத்தோட வீடு பாக்குறேன்னு என்ன கொலை பண்றதுக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ற. என்னடா சொல்ற? என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? எல்லாம் அவதான் சொல்றான். வினித கூப்பிடு, ரஜினிய கூப்பிடுன்றா. அவங்க எல்லாம் என்னடா வயிற்று வலி டாக்டரா? அவளுக்கு வயிற்று வலியில சந்திரமுகி பேய்ப்பா. அது ஜோதிகா. ஜோதிகாவது நடிச்சா இவ தொடப்பு கட்டி எடுத்து அடி அண்ணா அடிச்சா போயிருந்தா. ஐயையோ. என்ன ஐயோ? சும்மா அழாதீங்க. அவளுக்கு பேய் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா, அதுக்காக டிராமா பண்றா. டிராமாவா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த பையனோட பேசும்போது நான் கேட்டேன். உங்க அம்மா எங்க உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிச்சிருவாங்கன்னு தான். அத்தை பையன் இல்ல, வேற எந்த பையனா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏ ஏன்னா நான் தான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்ல. அவ டிராமா பண்றதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? நான் போய் அவள இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தம். இதுல பேய் இல்லம்மா, டிராமா தானே. இருந்தாலும் தனியா